Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வரும் 4 மாணவிகளுக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் டேவிட் குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் டேவிட் குமார், தகவல்கள். நிச்சயமாக ஆகாஷ், அதாவது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த சித்ராஜை கண்டிகை பகுதியில் அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் அரசு உயர்நிலைப்பள்ளி ஆகிய 2 பள்ளிகள் ஒரே வளாகத்துக்குள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மதிய உணவு இடைவெளிக்கு பின்னர் திடீரென 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகள் பாத்தாங்குளம் பகுதியைச் சேர்ந்த சுருதி, யுவஸ்ரீ மற்றும் சித்ராஜை கண்டிகை பகுதியைச் சேர்ந்த காயத்ரி, நாகராஜ கண்டிகை பகுதியைச் சேர்ந்த தாரிகேஸ்வரி ஆகிய 4 மாணவிகள் திடீரென மூச்சுத்திணறல் ஏற்பட்டு சுவாசிக்க முடியாமல் திணறிய நிலையில் அருகில் இருந்த மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக ஆசிரியர்களிடம் கூறினர். பின்பு ஆசிரியர் பகுதியில் உள்ள சிலர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அடுத்தடுத்து 4 மாணவிகளை கும்மிடிப்பூண்டியில் உள்ள கோட்டக்கரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து அங்கு வந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதில் ஒரு மாணவி மட்டும் மேல் சிகிச்சைக்காக சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் 3 மாணவிகளுக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு பள்ளியை சுற்றிலும் அதிக நச்சுத்தன்மையுடைய மாசு வெளியிடக்கூடிய தொழிற்சாலைகள் அதிக அளவில் உள்ளதால் மூச்சுத்திணறல் ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்பட்ட நிலையில் இது தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு அப்பகுதி மக்கள் பலமுறை தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. அரசு விதிப்படி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கள் அனுமதி பெறாமல் கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டும் சுமார் 100க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருவதாக கூறப்படுகிறது. இது போன்ற தொழிற்சாலைகள் ஒழுங்குமுறைப்படுத்தினால் மட்டுமே இதுபோன்ற விபரீதங்களை தவிர்க்க முடியும் எனவும் அதிகப்படியான நச்சுத்தன்மை வெளியேற்றும் அரசு பள்ளி வளாகத்தில் அருகில் இருப்பதால் இது போன்ற பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல் தெரிவிக்கின்றனர். ஆகாஷ், தகவல்களுக்கு நன்றி டேவிட் குமார்.